மார்த்தாண்டா, உன் வெறிபிடித்த போக்கே உன்னை வீழ்த்தியது. இன்றோடு இவ்வுலகத்திற்கு உன் பாதிப்பு நீங்கிவிட்டது. அடே சுனந்தா, என்னையே இதற்கு கொண்டு விடலாம் என்று நினைத்தாயா? உன் முடிவை பார்த்து விடுகிறேன். நீ நிலவா? நான் நிலவல்ல, கனவல்ல, நினைத்ததை சாதிக்க வந்தவள். அந்த சுனந்தனின் வாழ்க்கையை முடிக்க நேரம் குறிக்க வந்த நாகக்கன்னிகை. நாகக்கன்னியா? ஆமாம் மார்த்தாண்டா, உன்னை மிஞ்சிய மந்திர வித்தைகள் கற்ற அந்த சுனந்தனை ஒழிப்பது சுலபமல்ல. சுலபமான பணி. அவனை என் காலால் நசுக்கி. அதற்கு நான் சொன்னபடியெல்லாம் நீ ஆட வேண்டும். அப்படியே நான் ஆடுவேன், நம்பு. மார்த்தாண்டா, உன்னிடமுள்ள மந்திர சாஸ்திரம் ஒரு பகுதிதானே? ஆமாம். அது உனக்கு யார் சொன்னது? சொல்கிறேன். முதற் பகுதியை திருப்பி படித்தால் முன் விளக்கம், முன் விளக்கத்தை திருப்பி படித்தால் மூலம் புரியும் என்று உன் குரு பத்தினி சுனந்தனிடம் சொல்லும் போது செவிமடுத்தேன். அதை கற்றவன் சுனந்தனின் கை ஓங்கிவிட்டது. உண்மை புரிந்தது. உடனடியாக என்னிடமுள்ள சாஸ்திரத்தை திருப்பி படித்து அவனை அழித்து விடுகிறேன். அப்படி அவன் அழிந்த பிறகுதான் எனக்கு நிம்மதி. நாககன்னியா, உனது ஆலோசனைகளுக்கு என்னுடைய நன்றி. இதன் மூலம் குந்தன நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், அகால மரணமடைந்த நமது மன்னர் பெருமானுக்கு வாரிசு யாருமில்லை என்ற காரணத்தால் நமது நாட்டு நடைமுறை வழக்கப்படி நாளை நமது பட்டத்து யானை யார் கழுத்தில் மாலை சூட்டி கௌரவிக்கிறதோ அவரை குந்தன நாட்டு மன்னனாக்கி மணிமுடி சூட்டும் விழா நடக்க இருக்கிறது.